ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பரவி சீரியல் இனி வர எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இங்க சிந்துக்காக அன்னபூர்ணியுமே ஸ்னேகா கிட்ட போய் பயங்கரமா பிரச்சனை பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அந்த விஷயம் இங்க அங்க சிவாக்கு தெரிஞ்சு சிவாவுமே சிந்து கிட்ட சிந்து உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இங்க உனக்காக அன்னபூர்ணி பெரியம்மா ஸ்னேகா கிட்ட போய் பயங்கரமா பிரச்சனை பண்ணிருக்காங்க. அதுவும் இல்லாம ஸ்னேகாவை பயங்கரமா அடிச்சிருக்காங்க. இங்க மறுபடியும் என்னுடைய மருமக கிட்ட நீ பிரச்சனைக்கு வந்தனா உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சவாலால விட்டுருக்காங்க. இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? அப்ப இங்க அன்னபூர்ணி பெரியம்மா உன் மேல கொஞ்சம் பாசம் வச்சுக்கிட்டு இருக்காங்க, அதுவும் இல்லாம அக்கறையும் வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தான் தெரியுது. மறுபடியும் உனக்கு எந்த ஒரு விஷயமும் வராம அன்னபூர்ணி பிரியமாவே பாத்துப்பாங்க, நீ எதுக்குமே கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற சிவாவுமே சிந்து கிட்ட சொல்லவும் உடனே சிந்துவுமே ரொம்பவே சந்தோஷமாவும், டாக்டர் நீங்க என்ன சொல்றீங்க, எனக்கு சந்தோஷமா இருக்கு, அன்னபூர்ணி பிரியம்மா இப்படிதான் சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற சிந்துவுமே சந்தோஷத்தோட சொல்லவும் சிவாவுமே அங்க நின்றுகிட்டு சிந்து கிட்ட, ஆமா சிந்து, உனக்காக இங்க அன்னபூர்ணி பெரியம்மா இப்படி சப்போர்ட் பண்ணி பேசுறதெல்லாம் நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சிவாவுமே சந்தோஷத்தோட அங்க இருக்கிற சிந்து கிட்டயுமே சொல்லிடுறாங்க. ஒரு சைடு பாத்தீங்கன்னா பயங்கர சந்தோஷத்தோட ஸ்னேகா வீட்டுக்குமே போறாங்க. சிந்துவுமே ஸ்னேகா வீட்டுக்கு போனதும் இல்லாம அதுக்கு முன்னாடியே ஷியாம மீட் பண்ணிருப்பாங்க. ஷியாமுக்கும் இங்க ஸ்னேகாக்கும் முன்னாடியே ஒரு பழக்க வழக்கம் இருந்திருக்கும். அது இல்லாம இங்க ஸ்னேகா பண்ண தப்பெல்லாம் இங்க ஷியாமுக்கு நல்லாவே தெரியும். இங்க ஸ்னேகா கிட்ட போன உடனே சிந்துவும் ஸ்னேகாவை பார்த்து, ஸ்னேகா இங்க நீ வசமா என்கிட்ட மாட்டிக்கிட்ட, இதுக்கு மேல நீ தப்பிக்கவும் முடியாது, ஓடி ஒழிவும் முடியாது. இங்க ஷியாம் இங்க எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிட்டான். அதுவும் இல்லாம நீ நாளைக்கு பிரஸ் மீட்ல நான் நேத்து சொன்ன எல்லா விஷயமும் எல்லாமே நான் சிவாவை அடையணும்ன்றதுனாலதான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ பிரஸ் மீட்ல பேட்டி கொடுக்கலனா கண்டிப்பா நாளைக்கு ஷியாம் உன்னுடைய எல்லா சுயரூபத்தையும் அங்க பிரஸ் மீட்ல எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுவான். இது நீ என்ன முடிவெடுக்கிறியோ உனக்கு தான் இது பெனிஃபிட். அதுவும் இல்லாம நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ நாளைக்கு கண்டிப்பா அங்க வரலனா உன்னுடைய சுயரூபம் எல்லாம் தெரிஞ்சு நீ அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிக்கிறத தான் முடிவு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சிந்துவுமே சொல்லிடுவாங்க. இதை கேட்ட உடனே அங்க இருக்கிற ஸ்னேகாவுமே ரொம்பவே பதட்டத்தோட, சிந்து என்கிட்ட நீ விளையாடாத, கண்டிப்பா உன்னை நான் ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா பண்ணி விட்டுருவேன், அதுவும் இல்லாம எனக்கு எதிராக நீ எதுவுமே பண்ணாத, உன்னை கூடிய சீக்கிரம் அன்னபூர்ணி ஆண்டியே உன்னை அந்த வீட்டு விட்டு துரத்த போறாங்க. அதுவும் இல்லாம இங்க சிவா கூட உன்னை பிரிக்க போறாங்க. அப்படி இருக்கிறப்போ நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இப்படி எல்லாம் பண்றது கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது. நீ சிவாவை விட்டு பிரியதான் போற, அதுக்கு எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஸ்னேகா கேட்கவும் உடனே இங்க சிந்துவுமே, என்ன அவ்வளோ கூடிய சீக்கிரம் கண்டிப்பா அன்னபூர்ணியத்தை என்ன அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டாங்க, எனக்காக உங்ககிட்ட நிறையவே பிரச்சனை பண்ணிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன், எனக்கு நல்லாவே தெரியும். அப்ப அன்னபூர்ணியத்தை என் மேல அக்கறை இருக்கிறதுனால தானே உன்னை இப்படி வெளுத்து வாங்கிட்டு போயிருக்காங்க, எனக்கு நல்லாவே தெரியும். கூடிய சீக்கிரம் அன்னபூர்ணியத்தை என் மேல இருக்கிற கோவத்தை மன்னிச்சு அந்த வீட்டுக்குள்ள எடுத்துப்பாங்க. அதே மாதிரிதான் நானும் எங்க டாக்டரும் சேர்ந்து சந்தோஷமா இருப்போம், அது யாராலையுமே தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சிந்துவுமே சொல்லிடுறாங்க. உடனே இங்க பார் ஸ்னேகா, நீ நாளைக்கு அங்க பேட்டியில எல்லா உண்மையுமே நீ சொல்லலனா கண்டிப்பா ஷியாம வச்சு உன்னை நான் நிம்மதியாவே இருக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து இங்க சிந்துவுமே கிளம்பிடுறாங்க. ஒரு சைடு பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் நாளைக்கு பிரஸ் மீட்டுக்காக எல்லா ஏற்பாடுமே பண்ணி வச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்னேகாவுமே பதட்டத்தோட அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா எனக்கு ரொம்பவே பயமா இருக்குப்பா, இங்க சிந்து வேற இங்க ஷியாம கூட்டிட்டு என்ன பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கா, நாளைக்கு சிவா மேல கொடுத்த அந்த பொய் புகாரெல்லாம் நீ பேட்டியில சொல்லி ஆகணும், நான் சொன்னதெல்லாமே பொய் அப்படின்றத நீ அங்க நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சிந்து என்ன மிரட்டுறாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஸ்னேகாவுடைய அப்பா கிட்ட சொல்லிடுறாங்க. உடனே அவங்க அப்பாவுமே, ஸ்னேகா என்ன சொல்லிட்டு இருக்க, இவ்வளவு அலட்சியமே நீ விட்டுருப்பியா, இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குது, ஷியாம நீ கொஞ்சம் வெளி ஊர்ல நீ அனுப்பி விட்டுருக்க வேண்டியது தானே, எதுக்காக நீ அவனை லூஸ் விட்ட அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அவங்களுடைய அப்பாவுமே சொல்லிடுறாங்க. உடனே இங்க ஸ்னேகாவுமே, அப்பா நான் எல்லாத்தையுமே யோசிச்சுன தவிர இங்க ஷியாம பத்தி நான் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கலப்பா, இப்ப எனக்கு மிகப்பெரிய பிரச்சனையா நின்றுகிட்டு இருக்குது, ஷியாம் மட்டும் தான்ப்பா, ஷியாம மட்டும் வாயை திறந்தானா என்னுடைய எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும், நான் இங்க நிம்மதியாவே இருக்க முடியாது, அதுக்கு நான் சொன்னதெல்லாம் எல்லாமே பொய் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பிரஸ் மீட்ல நான்
அங்க போய் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன்னா எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஸ்னேகாவுமே சொல்லிடுறாங்க. உடனே இதை கேட்ட அவங்க அப்பாவுமே, ஸ்னேகா இது கரெக்டான முடிவு, நீ அந்த விஷயத்த நான் பொய் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு நீ பிரஸ் மீட்ல சொல்லணும். அதுவும் இல்லாம இப்படி சொல்லனா நீ ரொம்பவே அசிங்கப்படுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சு போயிடும். நீ என்ன முடிவு எடுக்கிறியோ உன்னுடைய சாய்ஸா வச்சுக்கோ, நீ இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரியுமே அவங்க அப்பா வந்து அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. உடனே ஸ்னேகாவும் உட்காந்துக்கிட்டு, நம்ம இங்க நம்மளுக்கு குறுக்க நிக்கிறது இந்த சிந்து மட்டும்தான், சிந்துவை நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும், அதுவும் இல்லாம சிந்துவை விட்டனா நம்ம கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருக்க முடியாது, நம்ம ஆசைப்பட்ட மாதிரி இங்க சிவா கூட நம்ம சேர்ந்தே வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்ச ஸ்னேகாவும் சிந்துவை வந்து தீர்த்து கட்டுறதுக்காக முடிவும் பண்ணிடுறாங்க. அதுக்கான ஆளுமே செட் பண்ணிடுறாங்க. உடனே இங்க சிந்துவை உயிரோடையே விடக்கூடாது, சிந்துவை யார் நீங்க க்ளோஸ் பண்றீங்களோ அவங்களுக்கு 5 லட்சம் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஸ்னேகாவுமே அவங்களுக்கு இருக்கிற அடியாட்கிட்ட அட்வான்ஸா 2.5 லட்சம் கொடுத்து அவங்கள கொல்ல சொல்லி இங்க காசுமே கொடுத்துடுறாங்க. சிந்துவை கொல்ல சொல்லி இங்க மனசாட்சி இல்லாம ஸ்னேகா இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற சிந்துவுமே கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாம சிந்துவுமே பிரஸ் மீட் எல்லாம் கூப்பிட்டு அங்க ஷியாமுமே நிக்க வச்சிட்டு இருக்காங்க. உடனே அங்கதான் இங்க ஸ்னேகாவுமே கார்ல இருந்து வந்து இறங்குறாங்க. கிட்ட போன உடனே, சிந்து நான் எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறேன், என்ன சும்மா விட்டுரு சிந்து, மறுபடியும் என்ன டார்ச்சர் பண்ணாத, ஏற்கனவே நான் ரொம்பவே கஷ்டமா இருக்கேன், என்னால எனக்கு சிவா கிடைக்கல அப்படின்ற ஒரு கஷ்டம், ஏன்னா உன்னாலதான் எனக்கு சிவா கிடைக்காம போனாரு, நீ மட்டும் இல்லைன்னா நான் சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருந்திருப்பேன், என்னுடைய கையில இன்னொரு ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு நான் பாட்டுக்கு என்னுடைய சந்தோஷமா என்னுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு இருந்திருப்பேன். ஆனா என்னுடைய லைஃப்ல நீ குறுக்க வந்ததும் இல்லாம எங்கிட்ட இருந்து சிவாவை பிரிச்சதும் இல்லாம இப்ப நீ ஷியாம கூட்டிட்டு வந்து என்ன பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஸ்னேகா சொல்லவும், உடனே இங்க இருக்கிற சிந்துவும், ஸ்னேகா நான் என்ன சொன்னேன், இங்க வந்து நேத்து சொன்னது இங்க டாக்டர் மேல எந்த ஒரு தப்பும் இல்லை, டாக்டரை அடையணும் அப்படின்றதுனாலதான் நான் இப்படி எல்லாம் ஒரு பொய் சொன்னேன்னு சொல்லிட்டு உன்னை வாக்குமூலம் தான் கொடுக்க சொன்னேன், இங்க வந்து எங்கிட்ட மன்னிப்பு கேட்கவும் இல்ல நீ அதை வந்து தப்பு பண்ணதை கரெக்ட் படுத்தவும் அப்படிலாம் பேச சொல்லல, நீங்க எதுவுமே பேசவே பேசாத, நீ நான் என்ன சொன்னனோ அதை சொல்லிட்டு உன்னுடைய தப்ப தொடச்சிட்டு இங்க இருந்து கிளம்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஸ்னேகா கிட்ட சிந்துவுமே சொல்லிடுறாங்க. இங்க ஸ்னேகா சொன்ன அடியாட்கள் எல்லாம் வெளியில வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க பிரஸ் மீட்ல வந்து அங்க இருக்கிற ஸ்னேகாவும், நேத்து நான் சிவா மேல கொடுத்த எந்த ஒரு வாக்குமூலமும் உண்மையே கிடையாது, சிவாவை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு தான் இப்படி ஒரு பொய் புகாரை நான் கொடுத்தேன், என்ன எல்லாரும் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஸ்னேகாவுமே சொல்லிடுறாங்க. உடனே சிந்து இதை கேட்ட உடனே ரொம்பவே சந்தோஷமாவும், அப்படிதான் நான் சொன்ன மாதிரி நீ செஞ்சனா நீ சந்தோஷமா இருக்கலாம், மறுபடியும் நீ சிவா பேச்சுக்கோ இல்ல இங்க அன்னபூர்ணி பேச்சுக்கோ நீ வந்தனா கண்டிப்பா நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். இப்ப ஷியாம சொல்ல சொல்லி கூட்டிட்டு வந்ததை நிக்க வச்சேன், ஆனா அதுக்கப்புறம் நான் இங்க பேச சொல்ல உங்ககிட்ட வந்து அட்வைஸ் பண்ணியோ இல்ல நான் இப்படி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து எந்த ஒரு இதுவுமே கேட்க மாட்டேன், உடனே நேரடியா நான் ப்ரெஸ் மீட் வச்சு உன்னுடைய எல்லா சுயரத்துமே நான் வெட்ட வெளிச்சமாக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சிந்துவுமே சொல்லிடுறாங்க. உடனே அங்க இருந்து ப்ரெஸ் மீட் எல்லாம் கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்க ஸ்னேகா சொன்ன அந்த அடியாட்கள் எல்லாம் உள்ள வந்து பயங்கரமா அங்க இருக்கிற சிந்துவை வந்து அடிக்கிறாங்க. இதை பார்த்த அங்க இருக்கிற ஷியாமுமே ரொம்பவே பதட்டமா ஒரு 2 பேர் அடிக்கிறாங்க. ஆனா அடியாட்கள் வந்து நிறைய வந்ததுனால அவங்களாலையுமே சமாளிக்க முடியல. உடனே சிந்துவை பயங்கரமா அடிச்சு வயிற்றுலையுமே குத்திடுறாங்க. இதை பார்த்த அங்க இருக்கிற ஷியாமும் ரொம்பவே அதிர்ச்சியாவும் பார்க்க அங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க சிந்துவும். உடனே அந்த வழியில சிவாவுடைய காருமே வருது. இங்க எல்லாருமே ரொம்பவே சவுண்டா இருக்கிறதுனால அங்க இருக்கிற சிவாவுமே இறங்கி வந்து அங்க சிந்துவுமே பார்க்கவும், உடனே சிந்து வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம பிளட் வந்து ரொம்பவே லாஸ் ஆயிட்டு இருக்கு. இதை பார்த்த அங்க இருக்கிற சிவாக்கு ரொம்பவே பயத்தோட, சிந்து இன்னாச்சு சிந்து, உன்னை யார் இப்படி பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அங்க இருக்கிற சிவாவுமே சிந்துவை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு உடனே கிளம்புறாங்க. உடனே அங்க ஹாஸ்பிட்டல் போன உடனே அங்க எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பார்த்துட்டு அங்க ஆப்ரேஷன் அங்க தேயிலுன்னு சொல்லிட்டு எல்லாமே முடிச்சுட்டு இங்க சிந்துக்கு வந்து பிளட் தேவைப்படுது. பிளட் வந்து சிந்துக்கு ரேர் இது பிளட் டெஸ்ட் அங்க அந்த பிளட் அரேஞ்ச் பண்றதுக்கு ஒரு 1 hour 2 hour ஆகும். ஆனா இங்க 1 hourலயே இங்க
சிந்துக்கு வந்து பிளட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். அப்படின்னா இங்க அன்னபூர்ணி பெரியம்மாக்கு மட்டும்தான் இங்க சிந்துக்கு இருக்கிற பிளட் வந்து இருக்கு. அப்ப நம்ம சீக்கிரமா பிளட் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணணும்னா கண்டிப்பா இங்க அன்னபூர்ணி பெரியம்மா இங்க வந்தா மட்டும்தான் முடியும்னு சொல்லிட்டு அன்னபூர்ணிக்குமே கால் பண்றாங்க. கால் பண்ண உடனே பெரியம்மா இங்க சிந்து வந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு பிளட் வந்து ரொம்பவே லாஸ் ஆயிட்டு இருக்கு பெரியம்மா, நீங்க வந்தாதான் அவங்க சிந்துவை காப்பாற்றவே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சிவாவுமே அழுதுகிட்டே பேசவும், சிவா என்னப்பா சொல்ற, யார் இங்க சிந்துவை இப்படி பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அன்னபூர்ணியுமே கேட்கவும், பெரியம்மா அது எல்லாம் பேசுறதுக்கு இப்ப டைமே கிடையாது, எனக்கு தெரிஞ்சு இங்க ஸ்னேகா தான் இப்படி ஒரு வேலையை பார்த்திருப்பா, நீங்க உடனே கிளம்பி நம்மளுடைய ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அன்னபூர்ணிகிட்டயுமே சொல்லிடுறாங்க. உடனே அன்னபூர்ணியுமே பதட்டமா வெளியே வந்து கார் எடுக்கவும், உடனே மகாவுமே அக்கா அக்கா என்னாச்சுக்கா இவ்வளவு பதட்டமா போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், உடனே இங்க சிந்துவை யாரோ அங்க கொலை பண்ண முயற்சி பண்ணாங்களாம். சிந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கலாம், சிந்துக்கு அர்ஜென்ட்டா இங்க பிளட் தேவைப்படுதான், அதனாலதான் சிவா வந்து என்ன கால் பண்ணி கூப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அன்னபூர்ணியுமே சொல்லவும், உடனே மகாவும் அக்கா நானும் வரக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்க அன்னபூர்ணி கூடயே சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்குமே போயிடுறாங்க. ஒரு சைடு பாத்தீங்கன்னா ஆறுமுகமும் அங்க பைரவி நம்மள புரிஞ்சிக்கவே மாட்டா, அதுவும் இல்லாம பைரவி கிட்ட நம்ம எப்படி பேசி நம்மளுடைய பாசத்தையும் நம்மளுடைய அன்பையும் நம்ம புரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு சைடு பைரவி வந்து எனக்கு டிவோர்ஸ் கிடைச்சே ஆகணும், எவ்வளோ கூடிய சீக்கிரம் எனக்கு டிவோர்ஸ் கிடைக்குதோ அவ்வளோ கூடிய சீக்கிரம் நான் சந்தோஷமா இந்த வீட்டை விட்டு நான் போவேன், இந்த டிவோர்ஸ் கிடைச்சிருச்சுன்னா என்னுடைய வாழ்க்கையை நான் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருப்பேன், இதுக்கு மேல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம இருக்கும், இவர் கூட நான் இருந்தேன்னா கண்டிப்பா என்னுடைய வாழ்க்கையை நாசமாயிடும், இதுக்கு மேலேயுமே நான் இந்த ஊர்லயோ இந்த வீட்டுக்குள்ளேயோ நான் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பைரவுமே நினைச்சுக்கிறாங்க. ஒரு சைடு சிந்து வந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. அன்னபூர்ணியுமே ஒரு வழியா அங்க ஹாஸ்பிட்டலுக்குமே போயிடுறாங்க. உடனடியா பிளட் எல்லாம் கொடுத்துட்டு அங்க நல்லபடியா அங்க சிந்துக்குமே பிளட்டுமே ஏத்திடுறாங்க. இப்பதான் அவங்க நார்மல் ஸ்டேஜுக்குமே வந்திருக்காங்க. இப்ப பிளட் சேஞ்ச் பண்ண உடனே அவங்க கொஞ்சம் மயக்க நிலையிலையும் இருக்காங்க. அதுவும் இல்லாம இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்ற தெரிஞ்ச உடனே தான் இங்க சிவாவுமே கொஞ்சம் சந்தோஷமா இருக்காங்க. வெளியே வந்து இங்க அன்னபூர்ணி கிட்ட பெரியம்மா இப்ப இதுக்கு மேல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, சிந்து இப்ப உயிரோடு இருக்கானா அதுக்கு காரணமே நீங்க தான் பெரியம்மா, ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சிவா சொல்லவும், சிவா என்னப்பா பேசிட்டு இருக்க, இங்க சிந்துவை யார் இப்படி பண்ணது, இப்படி பண்ணவங்கள நீ சும்மாவை விட்ட அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அன்னபூர்ணி கேட்கவும், உடனே சிவாவுமே பெரியம்மா எனக்கு எந்த ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, நிறைய பேர் இங்க சிந்துவை சுத்திக்கிட்டு சிந்துவை பயங்கரமா அடிச்சுட்டு சிந்து வயிற்றுல கத்தியால குத்திட்டாங்க, கத்தியால குத்துனால இங்க சிந்துடைய வயிற்றுல இருந்து பயங்கரமா பிளட் வந்து லாஸ் ஆயிடுச்சு, அதனாலதான் இங்க கிரிட்டிக்கல் கண்டிஷன் போயிட்டா சிந்துவுமே, இதுக்கெல்லாம் காரணமா இருக்கிற இங்க ஸ்னேகாவை நான் சும்மா விட மாட்டேன், முதல்ல இங்க சிந்துவுமே ரெடியாகி வீட்டுக்கு வரட்டும், அதுக்கப்புறம் இங்க சஞ்சயை வச்சு இங்க ஸ்னேகாவை உள்ள தள்ளணும், அவ போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்தாதான் எல்லா கஷ்டமும் எல்லா இதுவுமே தெரியும், அவ எப்படி இப்படி பண்றதுக்கு மனசு வந்துச்சு, ஏற்கனவே இங்க சிந்துவை கீழே தள்ளி விட்டு முட்டியெல்லாம் அடிபட்டு இருந்துச்சு, அதை பார்த்தே எனக்கு ரொம்பவே வருத்தமா இருந்துச்சு, ஆனா இப்ப இன்னும் கொஞ்சம் ஒரு நூல் கேப் கத்தி வந்து உள்ள போயிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பா சிந்துவை காப்பாத்திருக்கவே முடிஞ்சிருக்காது, கண்டிப்பா இதுக்கு மேலேயுமே ஸ்னேகாவை நம்ம இப்படியே விட்டோம்னா எனக்கும் பிரச்சனை சிந்துக்கும் பிரச்சனை, நம்ம வீட்டாளங்களுக்கு எல்லாருக்குமே பிரச்சனை, பெரியம்மா இதுக்கு மேல யாருமே நம்ம நம்பவே கூடாது, இதுக்கு மேல அவ மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவளை உள்ள தள்ளனா மட்டும்தான் நம்ம எல்லாருமே சேஃபா இருக்க முடியும், அவ என்ன அடையணும்னு சொல்லிட்டு அவ எந்த எல்லைக்குனாலையும் போவா, அது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சிவாவுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்ட அன்னபூர்ணியுமே, சிவா எனக்கு ரொம்பவே படபடப்பா இருக்குப்பா, இப்ப போய் நான் சிந்துவை பார்க்கலாமா, சிந்து என் மேல எவ்வளவோ மரியாதை வச்சுட்டு இருந்தா, ஆனா அவளுடைய மரியாதை புரிஞ்சுக்காம அவளுடைய அன்பை புரிஞ்சுக்காம நான் அவன் மேல கோவப்பட்டிருக்க கூடாது, அவளை நான் உன் கூட சேர்த்து வச்சிருந்துருக்கணும், அவளுக்காக நான் தான் துணை இருந்திருக்கணும், ஒரு பொண்ணுக்காக நான் தான் அவ கூட நின்றுக்கிட்டு அவளுக்கு நான் ஹெல்ப் பண்ணி இருந்திருக்கணும், ஆனா அவளுக்கு நான் கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணாம இங்க சுவாதிக்கும் உனக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக நிச்சயதார்த்தம் பண்ண, அதே மீறி அவ அந்த ஒரு விஷயத்த நினைச்சு என் மேல கோவப்படாம அப்பவுமே என் மேல ரொம்பவே மரியாதையா இருந்தா, ஆனா அந்த ஒரு பாசத்தையும் அந்த ஒரு அன்பையும் நான் புரிஞ்சுக்காம ரொம்பவே கொச்சப்படுத்திட்டேன், இப்படி ஒரு தப்பு பண்ணதுக்கு கண்டிப்பா 7 ஜென்மமும் கண்டிப்பா இந்த ஒரு பாவம் என்னை விட்டு போகவே போகாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அன்னபூர்ணியுமே சொல்லிடுறாங்க. உடனே இதை கேட்ட சிவாவுமே, பெரியம்மா இதுக்கு மேல இங்க சிந்துக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, அதுவும் இல்லாம சிந்துவை நம்ம வீட்டுக்குள்ள கூட்டுக்கலாம் பெரியம்மா,
எப்படி என்ன தப்பு பண்ணா சிந்து? என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டதை நிறைவேற்றினா. மற்றபடி யாருக்குமே எந்த ஒரு கெடுதலும் நினைக்காதவ சிந்து. அவளை போய் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவ மேல நீங்க கோவப்பட்டு என்னதான் பண்ண போறீங்க? அவங்க மேல கோவமே படாதீங்க பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சிவாவுமே சரிடவும், உடனே அன்னபூர்ணியுமே சிவா எனக்கு என்ன இருந்தாலையும் அவ என்கிட்ட அப்படி ஒரு பொய்யை சொல்லிட்டு அவ இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணியிருக்க கூடாது. எனக்கு ரொம்பவே இப்போ வரைக்கும் அவ மேல பயங்கர கோபமாக தான் இருக்கு. என்ன இருந்தாலையும் அவ நம்மளுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கா. அதுக்காகவது நான் அவளை நம்ம வீட்டோடைய மருமகளா நான் ஏத்துக்குவேன். இன்னிலிருந்து அந்த வீட்டுக்கு மருமகளா இங்க சிந்து தான் இருக்க போறா. சுவாதி கிட்ட நான் ஏதோ ஒன்று சொல்லி அவளுக்கு வேற நல்ல மாப்பிள்ளைய கூட பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வச்சுப்பேன். ஆனா சிந்து மாதிரி ஒரு நல்ல ஒரு மருமகளை நான் என்னைக்குமே எப்பவுமே சமாளிக்க முடியாது. அதுவும் இல்லாம இப்ப சிந்து இது பைரவியுமே வீட்டுல நான் எனக்கு எப்ப கூடி சீக்கிரம் இங்க ஆறுமுகத்துக்கும் எனக்கும் டிவோர்ஸ் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருக்கா. ஆறுமுகமும் இங்க பைரவியை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். அவனை பார்த்து நான் முடிவெடுக்கிறதா இல்லை பைரவியோடைய கோவத்துக்காக நான் முடிவெடுக்கிறதான்னு சொல்லிட்டு தெரியாம நான் குழம்பி போயிருக்கேன். எனக்கு என்னதான் முடிவெடுக்கிறேன்னு சொல்லிட்டு தெரியல. அதுவும் இல்லாம நம்மளுக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிரச்சனையும் வருது. ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை சொல்லிட்டு பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு நிம்மதியா இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் கூட எனக்கு மனசு இடவே கொடுக்க மாட்டுது. எங்க ஆறுமுகத்தை நினைச்சு நான் வருத்தப்படுறதா இல்லை நான் பைரவி இந்த வீட்டை விட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு அதை நினைச்சு நான் அழுகிறதான்னு சொல்லிட்டு தெரியாம நான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரியுமே அன்னபூர்ணி சொல்லவும், உடனே இங்க இருக்கிற சிவாவுமே பெரியம்மா இதுக்கு மேல எதுவுமே நீங்க வருத்தப்படாதீங்க. நீங்க ரெஸ்ட் எடுக்கிற டைம்ல நீங்க ஓய்வு எடுக்கிற டைம்ல இப்படி எல்லாம் நீங்க கஷ்டமே படக்கூடாது. உங்களுக்கு நான் எந்த ஒரு கஷ்டமும் வரவிடாம பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாலையும் என்னால கொஞ்சம் கூட அப்படி நான் பண்ண முடியல. நான் மனசுல நினைக்கிறேனே தவிர மற்றபடி உங்களை நான் சந்தோஷமா வச்சு பாத்துக்கல. என்னுடைய அம்மாவுமே உங்களுக்காக உங்களுக்கு எதிராக எவ்வளவோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, எவ்வளவோ கெடுதல் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கப்போ கடைசியில எங்க அம்மாவுக்கு அவ்வளோ கெடுதல் பண்ணாலையும் என்ன உங்க கூடயே நீங்க பெத்த மக மாதிரி என்ன ரொம்பவே சந்தோஷமா தான் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இப்போ வரைக்கும். இந்த ஒரு நன்றி கடனை, இந்த ஒரு நன்றி உணர்ச்சியை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். ஆனா லாஸ்டா எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு. ஸோ எனக்கு சிந்து என் கூட இருந்தானா நான் சந்தோஷமா இருப்பேன் கடைசி வரைக்கும். சிந்துவை மட்டும் நீங்க மன்னிச்சு அந்த வீட்டுக்குள்ள ஏத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. எனக்கு சந்தோஷமா இருக்கும். எனக்கு அது மட்டும் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சிவாவுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்ட அங்க இருக்கிற அன்னபூர்ணியும், சிவா நீ எதுக்குமே கவலைப்படாத. இத்தனை நாளா நான் ஒரு முட்டாளா இருந்திருக்கேன். இங்க சிந்துவுடைய அருமை பெருமைன்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாம நான் இருந்திருக்கேன். நான் எதுவுமே தெரியாம இருந்ததுக்கு நான் ரொம்பவே அசிங்கப்படுறேன், வேதனைப்படுறேன். இதுக்கு மேல இங்க சிந்துவை நான் கஷ்டப்படுத்தவோ அவளை அசிங்கப்படுத்தவோ நான் ஒருபோதும் நான் நினைக்கவே மாட்டேன். இதுக்கு மேல அந்த வீட்டுக்கு மருமகனா அங்க சிந்து மட்டும்தான் இருக்குவா. இந்த விஷயம் கேட்டானா கண்டிப்பா இப்ப அவ உயிருக்கு போராடிட்டு இருந்தவ உயிரோட அப்படியே எழுந்து வந்துடுவா. அந்த அளவுக்கு சந்தோஷப்படுவா. இப்போ வரைக்கும் அவளை நான் எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலையும் அவ என்ன ஒரு நிமிஷம் கூட என்ன தப்பாவோ பேசவோ இல்லை தப்பா நினைக்கவோ அவ யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டா. அப்படி ஒரு யோசனையே அவன் மைண்ட்லயே வந்திருக்காது. இப்படி இருக்கப்போ அவ மேல நான் பயங்கரமா கோவப்பட்டிருக்க கூடாது. அவளை நான் வீட்டில் அசிங்கப்படுத்திருக்க கூடாது. வீட்டை விட்டு அவளை வெளியே நிக்க வச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அன்னபூர்ணியுமே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு சைடு எல்லாருமே ஒரு கஷ்டத்துல இருந்தாலையும் ஆறுமுகத்துக்கு ஒரு கஷ்டம். கடைசியா இங்க சிந்துக்கு இப்படி ஒரு இஷ்யூஸ் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம அடிபட்டு இங்க ஹாஸ்பிட்டல் இருக்காங்க அப்படின்ற விஷயம் ஆறுமுகத்துக்கும் தெரிய வருது. ஆறுமுகமும் ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே இங்க சிவா கிட்ட போய், சிவா இங்க சிந்துக்கு என்னாச்சு, சிந்துவை இப்படி பண்ணது யாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஆறுமுகமும் அங்க இருக்கிற சிவா கிட்ட கேட்கவும், சிவாவுமே ஆறுமுகம் எனக்கு இது சரியா யாருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. எல்லாருமே சேர்ந்து இங்க சிந்துவை கொலை பண்ணா இந்த ஒரு விஷயம் சுமூகமா முடியும்னு சொல்லிட்டு ஸ்னேகா தான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருப்பா. எனக்கு நல்லாவே தெரியும். ஸ்னேகா நான் நல்லா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு ஸ்னேகாவை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சு அவ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஆறுமுகத்துக்கிட்ட சொல்லிடுறாங்க. ஆறுமுகமும் இப்ப சிந்துக்கு எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது இல்ல, இதுக்கு மேல எல்லாம் சரியாயிடும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஆறுமுகமும் கேட்கவும், உடனே சிவாவும் ஆறுமுகம் இதுக்கு மேல இங்க சிந்துக்கு எந்த ஒரு இஷ்யூஸும் இல்ல, அன்னபூர்ணி பெரியம்மா கூடிய சீக்கிரமா இங்க சிந்துக்கு பிளட் குத்துறதுனால எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம சிந்துவை காப்பாத்திட்டோம். அவளுக்கு ஏதோ ஒண்ணு ஆயிட்டு இருந்துச்சுன்னா என்னால அதை தாங்கிக்கிற முடிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கு
சிவாவும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்க ஆறுமுகமும் உடனே இங்க பைரவிக்கு கால் பண்றாங்க பைரவி. ஆனா இங்க ஆறுமுகத்து மேல பயங்கர கோவமா இருக்கிறதுனால கால் பண்ணாம அதை கட் பண்ணியுமே விட்டுடுறாங்க. உடனே சிவா கிட்ட, சிவா இங்க பைரவி நான் ஃபோன் பண்ணா எடுக்கவே மாட்றா, இங்க சிந்துக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லு சிவா பைரவி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஆறுமுகமும் சிவா கிட்ட சொல்லிடுவோம். உடனே சிவாவுமே பைரவிக்கு கால் பண்ணி, பைரவி நீ உடனே கிளம்பி நம்மளுடைய ஹாஸ்பிட்டலுக்கு வரையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன சிவா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே இங்க வா நீ உடனே அப்போ இந்த விஷயத்த சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சிவா வந்து பைரவி கிட்டையுமே சொல்லிட்டுறாங்க. பைரவியுமே வீட்டுல இருந்து உடனே கிளம்பிடுறாங்க. ஒரு சைடு சஞ்சயுமே ரொம்பவே கோவத்தோடையுமே இருக்காங்க. இப்பதான் இந்த பைரவி அந்த வீட்டை விட்டு வருவாளோ, நம்ம கூடிய சீக்கிரம் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கலான்னு பார்த்தா இவ அந்த வீட்டை விட்டு வரத்துக்கே இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் ஆகும் போல. அவ கூடிய சீக்கிரம் அந்த வீட்டை விட்டு வந்தானா நான் சந்தோஷமா இருப்பேன், அதுவும் இல்லாம பைரவிய எப்படியாவது மனசு மாத்தி நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சஞ்சயுமே மனசுல இப்படி ஒரு எடையை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா சஞ்சய் கண்டிப்பா இங்க பைரவி கிட்ட ஏதான ஒரு விஷயத்த நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், உன்னை நான் அப்ப இருந்து நான் ஒரு சைடா லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சஞ்சய் சொன்னாலையும் இந்த ஒரு விஷயத்த பைரவி கண்டிப்பா ஏத்துக்கவே மாட்டாங்க. இன்னும் இருந்தாலையும் காலேஜ்ல ஒன்னா படிச்சோம் அப்படின்ற ஒரு ஃப்ரெண்டா நினைச்சிட்டு இருந்தாலையும் இங்க கடைசியில இப்படி ஒரு வார்த்தைய இங்க பைரவி கேட்டாங்கன்னா கண்டிப்பா ஆறுமுகம் எப்படியாப்பட்டவங்க, இல்ல நல்லவங்களா, இல்ல ஆறுமுகம் சொன்னது உண்மையா அப்படின்றத எல்லாமே தெரிஞ்சுக்குவாங்க இங்க பைரவியுமே. ஏன்னா இப்ப வரைக்குமே கண்டிப்பா ஒரு கரெக்டான ஒரு காயை நவுத்திக்கிட்டு இருக்காங்க சஞ்சயும். ஏன்னா இங்க பைரவி வந்து இப்படி சொல்லுவான்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் அவளை வெயிட் பண்ணி அவ வாயாலே என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற சஞ்சயுமே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது ஒருபோதுமே நடக்காது. கண்டிப்பா இங்க ஆறுமுகத்தை விட்டு இங்க பைரவியுமே போக போறதுல, அதுவும் இல்லாம அன்னபூர்ணியுமே போக விடவும் மாட்டாங்க. என்ன இருந்தாலையும் இங்க ஆறுமுகம் வந்து பைரவி மேல உயிரே வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம பைரவிக்காக அவங்களுடைய ரொம்ப நிறைய விஷயங்கள மாத்திருக்காங்க. பைரவி வந்ததுக்கு அப்புறம் எங்க ஆறுமுகம் வந்து டோட்டலா சேஞ்ச் ஆயிட்டாரு. அந்த ஒரு விஷயம் வந்து எங்க பைரவிக்கும் தெரியும், எங்க இருக்கிற அன்னபூர்ணிக்கும் சிவாக்கும் சிந்துக்கும் சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கிறப்போ கண்டிப்பா எங்க பைரவி வந்து ஆறுமுகத்தை விட்டு பிரிஞ்சு போகவோ இல்ல எங்க போகவோ அவங்க கண்டிப்பா யோசிச்சு கூட பார்க்க மாட்டாங்க. கண்டிப்பா எங்க பைரவி வந்து ஆறுமுகத்தை கூட சேர்ந்து சந்தோஷமா இருக்கதான் போறாங்க. அது வரையும் எங்க ஆறுமுகம் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்க போறாங்க. ஒரு வழியா இங்க சிந்துக்குமே எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு இங்க சிவா சந்தோஷமா இருந்தாலையும் கண்டிப்பா இப்படி சிந்துவை இந்த நிலைமைக்கு ஆளாக்கன அந்த ஸ்னேகாவை நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு உடனே ஸ்னேகாவுக்கு கால் பண்ணி, ஸ்னேகா உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா, நீ கண்டிப்பா இங்க சிந்துவை கொலை பண்றதுக்காக அடியால் வச்சு இப்படி பண்ணிருப்பேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரியுமே சிவா பேசவும் உடனே அங்க இருக்கிற ஸ்னேகாவுமே சிரிச்சுக்கிட்டே, சிவா என்னுடைய வழியில குறுக்க வந்தா இதான் நிலைமை, மறுபடியும் என்னுடைய வழியில இங்க சிந்து வந்து குறுக்க வந்தானா அவளை நான் உயிரோடைய விட மாட்டேன், இப்பாவது அவளுடைய வயித்தை குத்தி விட்டுட்டு அவளை கொலை பண்ணாம வந்துட்டாங்க என்னுடைய ஆட்கள். ஆனா மறுபடியும் அவ என்னுடைய பிரச்சனைக்கோ இல்லடி என்னுடைய பர்சனல் ஒரு விஷயத்துக்கோ உள்ள வந்தானா கண்டிப்பா அவளை நான் உயிரோடைய விட மாட்டேன், நானே அவளை கொலை பண்ணிட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். எனக்கு கிடைக்காத சிவா வந்து யாருக்கும் கிடைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இங்க சிந்துவை கொலை பண்ணிட்டு நான் ஜெயிலுக்கு போனாலையும் போயிடுவேன் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு திமிராவும் ஸ்னேகா பதில் சொல்லவும் உடனே அங்க இருக்கிற சிவாவுமே பயங்கர கோபமாவும், ஸ்னேகா நீ பண்றது கொஞ்சம் கூட சரியா கிடையாது, சிந்து எல்லா விஷயத்தையுமே என்கிட்ட சொல்லிட்டா, இங்க சாம் உன்னுடைய எல்லா டீட்டெயில்ஸும் சாம் கிட்ட இருக்கு, அதுவும் இல்லாம சாமை கூட்டிட்டு வந்து இங்க சஞ்சய் கிட்டயோ இல்ல ஊர் பஞ்சாயத்து தலைவர்கிட்டயோ நான் நிக்க வச்சனா கண்டிப்பா உன்னை ஜெயிலுக்கு அனுப்ப நான் அனுப்பி விட்டுருவேன், நீ ஜெயிலுக்கு போய் களிதான் திணிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சிவாவுமே சொல்லிட்டுறாங்க. உடனே இதை கேட்ட ஸ்னேகாவுமே, நீ உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோ, அது இல்லாம சாம் வந்து என்கிட்ட தான் இருக்கான், என்னுடைய கஸ்டடியில் இருக்கிற போது நீ எப்படி சாமை கூட்டிட்டு போயிட்டு எனக்கு எதிராக இப்படி ஒரு வாக்குமூலத்தை நீ வாங்குவ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சிவா கிட்ட சொல்லவும் உடனே சிவாவுமே நீ இப்படியெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், அதுக்காக தான் இங்க சிந்துவுமே ஏற்கனவே அங்க ஷாம் சொன்ன வாக்குமூலத்தை வீடியோ ஆதாரமா எனக்கு அமுச்சு விட்டுருக்கா, அதுவும் இல்லாம லைவா அமுச்சு விட்டுருக்கா, இந்த ஒரு ஆதாரம் போதும் உன்னை உள்ள தள்ளுறதுக்கு, உன்னை உள்ள தள்ளி முட்டிக்கு முட்டி தட்டலனா என் பேர் சிவாவே கிடையாது, நீ சிந்துவே தொட்டுறதில்ல, இதுக்கு மேல நீ நிம்மதியாவே இருக்கக்கூடாது, உன்னை நான் வெளியவே விட மாட்டேன் சஞ்சய் கிட்ட சொல்லி உடனே உன்னை அரெஸ்ட் பண்றது
போகிறதுக்கான எல்லா ஏற்பாடையுமே நான் பார்க்குறேன். உடனே இங்கே சிந்துவையும் நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த அடுத்த கையாக நான் உன்னை போலீஸ் ஸ்டேஷனில் அனுப்புறது தான் என்னுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சிந்து சிந்துக்காக சிவாவுமே ஸ்னேகா கிட்ட சொல்லிடுறாங்க. உடனே ஸ்னேகாவுமே சிவா சிவா ப்ளீஸ் சிவா என்ன நினச்சிப்பாரு, என்னுடைய வாழ்க்கையை நினச்சிப்பாரு, நீ இப்படி பண்ணனா என்னுடைய வாழ்க்கையே போயிடும், அது இல்லாமல் உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி மனசுக்குள்ள ஒரு கோட்டையே கட்டி வச்சிருக்கேன். கடைசி நேரத்தில் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்ட, கடைசியாக நீ சுவாத்தியை கல்யாணம் பண்ணிப்ப அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது என் மனசில் ரொம்பவே காயங்கள் ஏற்பட்டிருக்கு. நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ சிவா, நான் சந்தோஷமாக திருந்தி உனக்காகவும் அங்கே அன்னபூர்ணி அத்தைக்காகவும் நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஸ்னேகாவுமே நடிக்கவும், இதை கேட்ட அங்கே இருக்கிற சிவாவும் கண்டிப்பாக நீ சொல்கிறத நான் கேட்கவே மாட்டேன், உன்னுடைய ட்ராமாவெல்லாம் நான் அப்போவே பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவாவுமே சொல்லிட்டுறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.